வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். ஆமாம். இன்னொரு பாடல், அதாவது லிஸ்ட்டில் இல்லாத பாடல், யூடியூப்பில் இந்த பாடல் இருக்கிறது. கர்நாடிக் சாங் தான். காவல் குருசேகரத்தில் இருக்கும்போது அங்கே வந்து சர்ச்சு பில்டிங்லாம் கிடையாது. அன்றைக்கு இருந்த டாக்டர்ஸு, கம்பவுண்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் கிராமத்து சரணத்துலேருந்து போயிட்டு அங்கே போயிட்டு ஜூலியெல்லாம் இருக்காங்க. அவங்க அப்பா நிறைய அவர்கள் மறந்து போனாங்க. அப்பா நாங்கள் போயிட்டு நாங்கள் சேப்பலில் தான் அங்கே ஆராதனை செய்வோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஹைஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படித்து கொடுத்துருப்பேன். அந்த வழியில் ஒரு டாக்டர் அம்மா வந்து பாடுவாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் அம்மா அவங்க வந்து வேதநாயகம் சாஸ்திரியார் பரம்பரையை சேர்ந்தவங்க. அந்த பாடல் வந்து இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் இந்த பாடல் மாஸ்டர் ஜோயல் தாமஸ் அவர்களோடு இசையமைத்து அது பாடியிருக்கிறேன். அது இங்கே கர்நாடக இசையில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஊக்கம் உற்சாகம் வந்துருச்சு. அது மறுபடியும் பாடணும், அவங்களோட சேர்ந்து பாடங்கள் ஒரு ஆர்வம் இருந்தது. ஆகவே அது கருத்து என்ன, உமைப்பாடுவா அப்படின்னு வரும். ஐயா உமைப்பாடு தாயின் கருவிலை உருவாக்குகிறே என்று சொல்லி, அது மாத்திரமல்ல ஒரு சரணத்தை நானே சேர்த்து அதில் பாடியிருக்கேன். மரணத்தின் பள்ளத்தாக்கில் கிடந்த என்னை வந்து கண்ணீர் மணி போல காத்து வழி நடத்தினீரே சங்கீத 23 போல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அனைவருக்கு அந்த சாட்சி. சவுதி அரேபியாவில் நான் இருந்தபோது வேலை செய்து கொண்டிருந்தபோது, அங்கு பணி செய்து கொண்டிருந்தபோது ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். 17 வருஷம் இருந்த நான் என் மனைவியும் அந்த நேரத்தில் செய்யக்கூடாத அந்த ஊழியத்தை அந்த தேசத்தில் செய்தது நிமித்தம் என்னை கைது செய்து சிறையில் எடுத்தார்கள். 7 மாதம் சிறையில் இருந்தவன்னா இன்றைக்கி அவருக்கு நினைக்கிறேன். ஆனால் அந்த நாளிலே மரண பள்ளத்தாக்கில் நான் என் மனைவி பிள்ளைகள் சென்றோம். அந்த நேரத்தில் அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு, தலை கட்ட போகிறாங்க வதந்திகள் அது பரவினது. ஆனாலும் மரண பள்ளத்தாக்கில் கரம் பிடித்து அதனோடு தேவர்கள் என்னோடு இருக்கு ஒரு பொல்லாப்பு எனக்கு நேரிடாதுன்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தின அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பாடலை நான் பாடினேன். அது யூடியூப்ல இருக்க நீங்கள் முடிந்தால் கேளுங்க. அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த அருமையான பாடல் இளவதில் கேட்ட பாடல் மறுபடியும் அதை இசையமைத்து நான் பாடியிருக்கிறேன். அந்த பாடலை உங்களோட சேர்ந்து பாடுறேன். உமை பாடவா ஐயா, உமை பாடவா என்னை அழைத்தீரையா, உயர்ந்த அடைக்கலமே ஒன்றுக்கும் உதவாய் உம்மருளை தந்தீர். உமை பாடவா ஐயா, உமை பாடவா
திரு என் டி கணேசன் அவர்கள் நன்றி கூறுவார். பாடல் குழுவில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக பயிற்சி பெற்ற அன்பு தம்பிகளை பாராட்டு வருகிறேன். திரு சௌரியன் அவர் தான் எங்களுக்கு பயிற்சியாளர். அவர் நிறுத்தினா பாடணும், இல்லைன்னா வெளியே பாடாது. அந்த மாதிரி ரொம்ப அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவங்க மகன் வந்து மேத்யூ சௌரியன் சிஎம்டி ஒர்க் பண்ணுறாங்க, எஸ்சிகிட்ட படிச்சவர். ஸோ ரொம்ப ஒழுக்கமானவர். தம்பி வந்து யூஸ்வலாக அவருக்கு மைக் கொடுத்து இருக்கணும். அவர் அடிச்சுனே பாடுவார். இருந்தாலும் அடிச்சுனே பாடுறது ரொம்ப உங்களுக்கு தெரியும். தம்பி அடிச்சுனே பாடுவார். அடுத்தபடியாக வில்சன் அண்ணன் அவங்க பையன் வந்து ரெவரண்ட் பிரான்சிஸ் மீன்சன் வந்து சிஎஸ்சி பாஸ்டர். இவங்க 3 பேருமே விண்ணவெளி மண்ணை சார்ந்தவர்கள். டாக்டர் எம் ரவி அவர் வந்து காலட்சமும் பண்ணுவார், பிரசவமும் பண்ணுவார், பாட்டும் பாடுவார், டான்ஸ் மட்டும் ஆட பண்ணுவார். அதாவது சகலகலா வந்தாங்க. நான் பேரூரில் அவங்க ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணும்போது என்ன படிச்சிருந்தேன் தம்பி? 8வது. இப்போ ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. என்னை மதிக்கக்கூடிய ஓய்வு பெற்றால் என்னை மதிக்கக்கூடிய அன்பு தம்பி. அதே போல் பிரபு எஸ் நட்டானியல் ரீசென்ட்லி காட் PhD. டாக்டர் பிரபு எஸ் நட்டானியல் அவங்க மிஸ்ஸுக்கும் பாடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால் வர முடியவில்லை. திரு ஞான தயாளன் அவரால் வர முடியவில்லை. திரு என் ரவிநேசன் அன்பு தம்பி, அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ண நேரம் போகிறாரு. அதுக்கப்புறம் இ தேவநேசன் கேட்டகிஸ்ட் ஆஃப் பஞ்சூர் recently he has constructed a crore worth of church building. தம்பி மேனியல் அவரும் வந்து கேட்டகிஸ்டாக இருக்காரு. இன்னொரு கிராமத்தில் போய் ஊழியம் பண்ணுறாரு, இன்னொரு பாஸ்டேட்டில் பட்டிமன்றம் பேச்சாளர் யார்? தேவநேசன். அப்புறம் மேனியல் தம்பி அவரும் அழகாக பாடுவார். அவர் வந்து செஞ்சிமோட்டூர் மண்ணை சார்ந்தவர். வசந்த் தம்பி இப்படி தான் போனார். அப்புறம் தம்பி ஆர்வம் அவங்க மனைவி பாடினாங்க. அவங்க சிக்க இருக்காங்க, அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் மிஸ் ஐசக் பாண்டியன் திரை மறைவில் இருப்பவர் உட்காந்துருக்காரு. பிங்க் ஷர்ட் போட்டு அவரும் ரொம்ப அருமையாக பாடுவார். மனோகரன் மருமகன் எஸ் பாக்கம் லிஸ்ட் இருக்காரு, லாஸ்ட்டில் இருக்கிறேன். எஸ் பாக்கம் தம்பி வந்து குருஸ் காலேஜில் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் கேக்கல் ஹரிஹரன் கிரி தம்பி வந்து தாளம் போடுவார். தப்பு தாளம் போட்டாலும் அவர் வந்து எங்கள் பயிற்சியில் பங்கு பெற்றவர். எனக்கு ரொம்ப உதவி செய்கிற தம்பி. அப்புறம் வந்து ஷர்மான் ஒரு தம்பி மின்னமலை கிராமத்தை சார்ந்தவர். அவர் வந்து வர முடியவில்லை. இப்போ இது சிவன் பன்னாண்டு டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறாரு. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் திரு பிளேசன் பிரான்சிஸ் அவர் இப்போ வீடியோகிராஃபராக இருக்காரு. இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அந்த ரெக்கார்டு சரியாக வரலன்னா அவர் தான் போடுவார். அவர் வந்து என் தங்கச்சி பையன். அவர் வந்து வீட்டில் பாடுவார் சத்தமாக, ஆனால் வந்து குரூப்பில் வந்து ரொம்ப மெதுவாக தான் பாடுவார். மெல்லிசை மன்னன். எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். நாங்கள் குழுவின் சார்பாக எங்களெல்லாம் ஓராண்டு காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களுக்கு தமிழிசை வழிபாட்டை நடத்துகின்ற ஒரு பயிற்சியை கொடுத்த எங்கள் அனைவரின் இதயத்திலே உயர்த்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஆயர் திரு அறிவர் ஜேக்கப் விவேகானந்தன் ஆயர் அவர்களுக்கு, ஆயர் அம்மா அவர்களுக்கு, குடும்பத்திற்கு குழுவின் சார்பாக குறிப்பாக எங்கள் பயிற்சியாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் சௌரில்லா அவர்கள் சார்பாகவும் தம்பி மேத்யூ சௌரி அவர்கள் சார்பாகவும் நாங்கள் எங்கள் நன்றிகளை
தெரிவித்துக் கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட பாடல்களை கற்றுக்கொள்வதற்கான பயிற்சியை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்போடு வாழ்த்தி வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக வந்து இருக்கிற ஆயிரம் நம்முடைய அன்போடு வரவேற்று நன்றி செலுத்துகிறேன். அவர் தான் இந்த இசைக்குழுவுக்கு பெரிய காரணமாக இருக்கிறவர். அவரை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்று நன்றி செலுத்துகிறோம். மற்றும் வந்திருக்கிற பற்றாளர்கள் மற்ற ஆயிரங்களுக்கு நன்றி தெரிவித்து விசேஷமாக இந்த இசைக்குழுவுக்கு சகோதரர் சோரி அவர்களை சிறுப்பேருந்து தெரியும் கேஜியிலிருந்து நாங்கள் நன்றாக பழகின்றோம். இப்போது பாடிய பாடல்கள் அனைத்தும் கிருஷ்ணன் திருச்சபை நாங்கள் பாடல் கேட்டு அவருடைய அண்ணன் சாலையெல்லாம் திருமணமாக வாசித்த சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் பாடிய பாடல்கள் கேட்டு மிகவும் ரசித்து வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளோம். அவர்கள் இசைக்குழுவின் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி குழுவத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக வெளிநாட்டில் வந்திருக்கிற பிரபுகள் மற்றும் சுசினா இருவரையும் விசேஷமாக வாழ்த்து வருகிறோம். அவர்கள் இந்த நாளிலே வந்து கலந்து கொண்டு நிதி செக்ரட்டரியில் கலந்து கொண்டு அவர்களும் பாடி என்னை சந்தோஷப்படுவதற்காக அவருடைய குடும்பத்திற்காக மிகவும் வெளிநாட்டில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம். அவர்களும் வாழ்த்து சொல்ல வந்த அருமையான ஜாஷா பாஸ்டர் அவர்களுக்கும் அருமையான சகோதரிக்கும் ஜோசப் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி இயேசுபாதம் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை அவர்களுக்கும் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையாக பாடின திருமணி மாமைப்பட்டு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமங்கள் அனைவரும் ஒவ்வொருவரையும் வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் சிற்றுண்டி ஆயத்தப்படுத்துகிறது. தயவுசெய்து எல்லோரும் சாப்பிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து நாமத்தை மனத்திற்கு ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு நன்றியை வாழ்த்து. சாமியை கூப்பிடலாம். ஜோம் மனப்படி கேட்டுக் கொள்கிறேன். வாங்கய்யா. செல்லுநாள் நாயகர்கள் ஆசிர்வாதத்தை அன்போடு கேட்கிறோம். ஜபசே சிறப்பான வாழ்க்கையின் பகுதியை கொடுத்தவரை பேசாமை நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டோம். பரிசுத்தவான்கள் எங்கள் பகுதிக்கு நீர் அழைத்துக் கொள்வது காலத்தால் அழியாத சங்கீதங்களை பாடல்களை எங்களை நாங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து இவையெல்லாம் நாங்கள் பாட முடியவில்லை என்றால் அதை வாசித்தால் அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய மகிமையை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு இப்படிப்பட்ட மிஸ்டேரிமார்களை கொடுத்ததற்காக இயேசுவா நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பாடல்களை இவ்வளவு நேரமாக எங்களுக்கு சிறப்பாக பாடின இசையமைத்து பாடின எங்களுடைய அன்பு சகோதரர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஐயா, கீழே அமர்வது எங்களுக்கு ஒரு காலத்தில் அது பழக்கமாக இருந்தது. இன்று அது எங்களுக்கு கடினமாக இருக்கின்றது. ஆனால் மணிக்கணக்காக குறைந்தது ஒரு 2 மணி நேரமாக அதுக்கு மேலாகவும் எங்களுடைய சகோதரர்கள் அமர்ந்து இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழி அவர்களுக்கு தெரியும். அவர்களை அப்படியாக நீ பலப்படுத்திக் கொண்டிருக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்து உறவுகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பெற்றோருக்காக விசேஷமாக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அப்பா அம்மாவும் நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாக பாடல்களை பாடி இறைவனை தொழுது கொண்டு வந்தார்கள். இந்த சாட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு எண்ணத்தை கொடுப்போம். இந்த கேள்வி எங்களுக்குள் எழுகின்றது. எங்கள் பெற்றோர்கள் அவர்கள் பாடினார்கள், உண்மை தொழுது கொண்டார்கள். பாடல்களுடைய வருகின்ற சமுதாயத்துக்கு
எங்களுக்கு பின் வருகின்ற சமுதாயத்தில் நாங்கள் எதை வைக்கின்றோம் என்கின்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. எங்களுக்கு நீர் கற்றுத்தான். எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன விட்டு செல்வது என்பதை எங்களுக்கு கற்றுத்தான். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுத்த எங்கள் ஆயர் அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவருடைய பெற்றோருக்கு அவர் செய்கின்ற தேங்க்ஸ், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி என்று அவர் சொல்கின்ற இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு ஏசப்பா நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பெற்றோர்களை நினைவு கூறுகிறார். அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை நினைவு கூறுகிறார். அவர்கள் எழுந்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பாடிக்கொண்டிருந்த நாட்களை நினைவு கூறுகிறார். அதை கொண்டு வந்த ஆயர் அவர்களுக்காக, ஒரு குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். சில மணி நேரங்கள் நாங்கள் உன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தோம். நீ தேவன் என்பதை ருசி பார்க்க கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காக, உறவுகளுக்காக, இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக ஏசப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது புறப்பட்டு போகின்ற ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பராமரிப்பு, இந்த பாதுகாப்பு, தொடர்ந்து உடைய நாமத்தை சுமக்கின்ற இந்த வாழ்க்கை எங்களை நீர் வழி நடத்தி, நீர் எங்களுக்கு பலத்தார், ஆலோசனைத்தார், எங்களை வழிநடத்தி தொடர்ந்து இந்த பாடல், இந்த குழு நாங்கள் கிராம பகுதிக்கு சென்று பல இடங்களுக்கு சென்று இந்த தெய்வீக சத்தியத்தை எடுத்து சொல்ல ஆலோசனை கொடுத்தார். துதி கன மகிமை யாவற்றையும் பேசப்பா எங்களை அழைத்தவரை, உண்மை உள்ளவரை உடைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஐயா ஆபிரகாம் அவர்களோடும் அவருடைய மனைவி பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிற ஐயா அவர்களோடும்